الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. குர்ஆனுடைய ஒரு ஆயத். அந்த ஆயத்தை அல்லாஹ் அழகாக இந்த ஆயத்தில் இன்றைய நடைமுறைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறோம். அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்வான், இன்னமல் ஹம்ர் மது, வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாப் சிலை வணக்கம், வல் அஸ்லாம் அம்புகளை வைத்து குறி சொல்வது நல்லதா கெட்டதா, இந்த விஷயங்கள் எல்லாமே ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களில் அசுத்தங்களானது. ஷைத்தானுடைய செயல்களில் இருந்து உள்ள அசுத்தம், அது ஒரு அருவருப்பு. ஃபஜ்தனி பூஹு, இது எல்லாவற்றும் தவிர்ந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளராக கூடும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான். 4 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். முதலாவது மது. மது என்பது மனிதனுடைய அறிவை, சிந்தனையை மலிங்கடிக்கக்கூடியது. அது குடித்து விட்டால், அந்த போதையை உட்கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான், நல்லது பேசுகிறானா கெட்டது பேசுகிறானா, ஒருத்தனை பாராட்டுறானா இகழ்றானா திட்டுறானா, என்ன செய்யறதுனே தெரியாது. அதனால தான் இந்த மதுவை அல்லாஹ் முதலாவது சொல்லி இது மனித சமூகத்திற்கு மிக பெரும் கேடு என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இது ரிஜிஸ், அழுக்கானது, அசுத்தமானது, பாவமான ஒரு விஷயம், ஹராமான ஒரு விஷயம். இரண்டாவது சூதாட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைய காலத்தில் எல்லா இடங்களும் வியாபாரம் என்ற பெயரில், வணிகம் என்ற பெயரில் அதிகமான ஒன்று சூதாட்டம் கலந்திருக்குது. அதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று விளையாட்டு துறைகளில் எடுத்துக்கொண்டால் அதிகமான சூதாட்டம் இருக்குது. இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. மூன்றாவது சிலை வணக்கம். அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அவன்தான் இறைவன், அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும். மற்ற எல்லாருமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். நான்காவது குறி சொல்வது. அரபு காலத்தில், அறியாமை காலத்தில் அரபு மக்கள் ஒரு அம்பை வைத்து அதில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா ஒரு அம்பு எடுத்து பார்ப்பான், அதில் ஆம் என்று எழுந்திருந்தால் செய்வான், இல்லை என்று எழுந்திருந்தால் செய்ய மாட்டாங்க. இப்படி குறிபார்த்து தங்களுடைய செயல்களை செஞ்சு கொண்டு தான் இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்படுது. இது எல்லாமே ஷைத்தான் ஊட்டக்கூடிய ஒன்று, ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளது. அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதை விட்டு தவிர்ந்து கொண்டால்தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி அடைய முடியும். அப்போ வெற்றி என்பது இந்த பாவங்கள் ஹராமான செயலை விட்டும் தவிர்ந்து கொள்ளவேதான் இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்றான். பிறகு 4 விஷயத்தில் 2 விஷயத்தை முக்கியத்துவம் சொல்கிறேன். இன்றைய காலத்தில் இந்த 2 விஷயமே ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த 2மே இன்றைய காலகட்டத்தில், கால ஓட்டத்தில், அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த வலைதளங்கள், டெக்னாலஜி உயர்ந்த காலத்தில் இதன் 2யும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அதனால தான் குர்ஆன் என்பது வாழ்க்கை வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக, இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். 2 விஷயம், மதுவையும் சூதாட்டையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த 2ம் இன்றைய காலகட்டத்தில் நாம் கண் முன்னால் பார்த்துட்ருக்கோம். மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் உங்களுக்கு உண்டான விரோதத்தையும் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் தூண்டுறான். இதன் மூலம் மது குடிப்பதன் மூலம் ஆரம்பத்தில் குடிக்கும்போது சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு குடிப்பான். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தன்னுடைய ஃப்ரெண்டையே திட்டுவான், சண்டை போடுவான், ஏசுவான், கிண்டல் பண்ணுவான், கடைசியில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போய் விடுவான். இதன் காரணமாக இந்த மதுவின் மூலம். அப்போ ஷைத்தான் ஒரு கருவியாக வச்சுக்கிறான். இரண்டாவது சூதாட்டம். சூதாட்டத்தின் மூலமும் கோபமும் விரோதமும் ஏற்படும். எப்படி? சூதாட்டத்தில் காசு எல்லாம் தொலைந்து போயிட்டால் தன்னைத்தானே நீந்திக்குவான், தன் குடும்பத்தை ஏசுவான், என்ன வேணாலும் செய்வான். அப்போ அதன் மூலம் 2வது எதிராளியின் மீது பகை ஏற்படும், விரோதம் ஏற்படும். அப்போ 2 விஷயத்திலும் ஷைத்தான் என்ன நாடுறான், குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தும். 2வது விஷயத்தை அல்லாஹ் சொல்லலாம், ஓ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாத். இந்த சூதாட்டமும் இந்த மதுவும் அல்லாஹ்வுடைய திக்ர், தொழுகையை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ் திருமணி சொல்றான். மது குடித்து விட்டால், போதைப் பொருள் உட்கொண்டு விட்டால் என்ன செய்கிறது என்று தெரியாமல் தொழுகையை விடுவான். அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது.
அதே போன்று சூதாட்டம், அந்த போட்டியில், அந்த விளையாட்டில், அந்த சூதாட்டத்தில் மூழ்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய சிந்தனை மறந்துவிடும், தொழுகையுடைய சிந்தனை மறந்துவிடும். கடைசியில் அல்லாஹ் கேட்பான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதை நீங்கள் தவிர்ந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ நாம் யோசிக்க வேண்டும், இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆயத்தை நாம் பொருத்தி பார்க்கும்போது 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு 2 விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டு அதில் 2 வித பாதிப்பு இருக்கிறத அல்லாஹ் சொல்கிறானே. இன்றைய காலகட்டத்தில் இந்த 2 தான் சமூகத்தில் மிக பரவலாக பரவிவிட்ட ஒன்று. எந்த ஊராக இருக்கட்டும், எந்த ஒரு தேசமாக இருக்கட்டும், எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், இதில் விதிவிலக்கு என்பது யாரும் இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு இடமும் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. உலகளவில் மிக சர்வசாதாரணமாக பரவி வருவது இந்த போதை கலாச்சாரமும் சூதாட்டம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் சமூக மக்களையும் அத்தனை பேரையும் இது போன்ற பாவங்களை விட்டும், ஹராமை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.